இன்றைக்கு பேரவைத் தலைவர் அவர்கள் 1:30 மணிக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ஆகி போயிட்டு இருக்குங்க. இன்னைக்கு மிக முக்கியமாக நான் பத்திரிகையாளர்களிடம் நான் பேசணும்னு நினைக்கிறது, இன்னைக்கு மானிய கோரிக்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு பெண் தலைவராக ஒரு பெண்ணுக்கு நடந்த கொடுமையை நான் பதிய வைக்கணும்னு நினைக்கிறேன். திருவள்ளூர் மாவட்டம் தொட்டாரெட்டி குப்பத்துல ஊத்துக்கோட்டையில ஒரு பெண் ஆசிட் ஊத்தி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி ஒட்டுமொத்த பெண்களுக்கே உலுக்குகின்ற ஒரு செய்தியாக அதை நான் பார்க்கிறேன். ஒரு பெண்ணை ஆசிட் ஊத்தி கொலை செய்யற அளவு இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் காவல்துறையை தன் கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அந்த போன்ற படுபாதக செயலை செய்தவர்களை கடுமையாக தண்டிச்சு அவர்களுக்கு உரிய உச்சபட்ச தண்டனையை வழங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். அது மட்டுமில்லை, இன்னைக்கு ரக்ஷா பந்தன் எல்லா இடத்திலும் சகோதரத்துவத்தை வலியுறுத்துகின்ற இந்த ரக்ஷா பந்தன்ல என்னுடைய பத்திரிகை துறையை சேர்ந்த அனைத்து சகோதரர்களுக்கும் ரக்ஷா பந்தன் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரஸ் மீட் மூலமாக தமிழகம் முழுவதும் இருக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் அன்பு சகோதரர்களுக்கும் தமிழகத்தில் இருக்கும் அனைத்து சகோதரர்களுக்கும் ரக்ஷா பந்தன் வாழ்த்துக்களை என்னுடைய சகோதரியாக இருந்து என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நாளிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறையில எங்களுடைய தொகுதியான நான் விருதாச்சலம் தொகுதிக்குட்பட்ட அனைத்து விஷயங்களுமே இன்னைக்கு அவையிலே நான் பதிய வச்சிருக்கிறேன். அதுல மிக முக்கியமாக மணிமுத்தாறு கரை கட்டணும், 2 பக்கமும் கரை கட்டுறது, விருதாச்சலத்தில் இருக்கின்ற தெப்பக்குளம் நீர் வழி பாதை அடைக்கப்பட்டிருக்கிறது, அதை சரி செய்ய வேண்டும். அது மட்டுமில்லை, மழை நீர் வடிகால் வைக்க வேண்டும், பாதாள சாக்கடை திட்டத்தை அங்கு கொண்டு வர வேண்டும், பழைய குடியிருப்புகள் இன்னைக்கு மிகவும் சேதமடைந்ததை எல்லாம் புதுப்பித்து தர வேண்டும், பட்டா ஈபி கொடுத்து கூட இன்னைக்கும் மக்களுக்கு உரிய எந்த வசதியும் விருதாச்சலத்துல நிறைய இடத்துல இல்லை. அதையும் இன்னைக்கு கவனத்துல கொண்டு வர வந்திருக்கேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.